மகாநதி நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்துலாம். விஜய் காவேரிக்காகவே மகாநதி பார்க்குறதுக்கா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. முத்துமலரோட பையன் சொல்லுவார், அம்மா இவங்களை எதுவுமே பண்ண முடியாது, இவங்களுக்கெல்லாம் ஒரே பதிலடி கொடுக்கணும்னா நம்ம காவேரி வீட்டுக்கு போயே ஆகணும், முதல்ல அங்கே கிளம்பலாம் வாங்க அப்படின்ன மாதிரி சொல்லி 3 பேத்தையுமே அங்கே கூட்டிகிட்டு போவார். அங்கே உள்ளே போனதுமே அவங்க சித்தப்பா தான் முன்னாடியே நின்றுட்டுருப்பாரு. அம்மா யார் நீங்கள் 3 பேரும், திறந்த வீட்டுக்குள்ளே நாய் வந்த மாதிரி நீங்கள் பாட்டுக்கு திபுருன்னு உள்ளே வந்துட்டுருக்கீங்க, முதல்ல யாருன்னு சொல்லுங்கம்மா அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லைங்கய்யா என் பேர் முத்துமலர், இவன் என் பையன், இவன் பொண்ணு, நாங்கள் கத்தார்லேருந்து வந்திருக்கோம், உங்களுக்கு நடந்த விஷயமெல்லாம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எங்களுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்கய்யா அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே தாத்தா பாட்டி சித்தி எல்லாருமே உள்ளேருந்து வந்துடுவாங்க. உடனே சித்தி கேட்பாங்க, யாருங்க இது, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, யார் இவங்க 3 பேரும், ஏம்மா நீங்கள் எல்லாம் யார் அப்படின்ன மாதிரி பாட்டியும் கேட்க, ஏம்மா நாங்கள் கத்தார்லேருந்து வந்திருக்கோம், காவேரி அப்பா இருக்கார் இல்லையா, அவரோட 2வது மனைவி நான் தான் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே பாட்டிக்கும் தாத்தாக்கும் சரியான டென்ஷன் ஆயிரும். நீங்கள் ஏம்மா இங்கே வந்திருக்கீங்க, 2வது மனைவி 3வது மனைவியாக இருந்தால் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே, இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க, எங்கள் குடும்பத்தை மானத்தை வாங்குறதுக்குன்னே இதெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்ன மாதிரி பாட்டி டென்ஷன் ஆக, உடனே தாத்தா சொல்லுவார், இருமா முதல்ல இவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத கேட்போம், எதுக்காக நம்ம வீடு தேடி வந்திருக்காங்கிறத முதல்ல விசாரிச்சுட்டு அப்புறமா நீ பேசு அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே அந்த இல்லைங்கம்மா இங்கே வந்து எங்களுக்கு உங்களை தொந்தரவு பண்ணணும், உங்கள் குடும்பத்தை மானத்தை வாங்கணுன்றதெல்லாம் காரணமும் கிடையாது, அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, கத்தார்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம், இவங்க குடும்பத்துக்கிட்டேயும் காவேரியோட அம்மா கிட்டேயும் நாங்கள் முறைப்படி நியாயம் சொல்லி நியாயத்தை கேட்டோம், கொடைக்கானல் இருக்க அவங்க வீட்டில் நிறையா வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு, அந்த வீட்டை விற்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க, அந்த வீட்டில் வந்துட்டு எங்களுக்கு சேர வேண்டிய பங்கை கொடுங்கன்னு நியாயமாக கேட்டோம், ஆனால் அவங்க வந்து அங்கே எதுவுமே வந்துட்டு யோசிக்காமல் வீட்டை சாத்திட்டு இங்கே வந்துட்டாங்க, சென்னைக்கு வந்துட்டாங்க, இப்போ கூட முதல்ல நாங்கள் அவங்க வீட்டுக்கு தான் போனோம், அங்கே போனதுமே வந்துட்டு எல்லோரும் ரொம்ப தரக்குறைவாக எங்களை நடத்துனாங்க, அங்கேயும் வந்து வீட்டிலேருந்து வெளியில் போக வச்சு உங்கள் பேரன் தான் வந்துட்டு எங்களை அவ்வளோ தூரம் பேசினார், காவேரியும் உங்கள் பேரனும் சேர்ந்துட்டு எங்களை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படி இப்படின்னு ரொம்ப நேரமாக சொல்லி பார்க்க நாங்கள் எதுக்குமே ஒத்துக்கல, உடனே வந்துட்டு உங்கள் பேர் அங்கே இருக்க உங்களெல்லாம் கூப்பிட்டு இங்கே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, அவன்லாம் இங்கே வர கிடையாது, அப்படிலாம் இங்கே யாரும் கிடையாது, முதல்ல காவேரி கிட்ட நீங்கள் பேசணுன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போய் பேசுங்க, எங்கள் குடும்பத்துக்கு வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது அப்படின்ன மாதிரி பாட்டி சொல்ல, உடனே சித்தப்பா இருங்கத்தை நீங்கள் வேற, அவங்க தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல, கடைசியில் இவங்க ஏதாவது கேஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளே சேர்த்து தான் கொடுப்பாங்க, முதல்ல இவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை அப்படின்ன மாதிரி நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறமா முடிவு சொல்லலாம் அப்படின்ன மாதிரி சித்தப்பா சொல்ல, உடனே தாத்தா சொல்லுவார், நம்ம எதுக்காக அப்படிலாம் முடிவெடுக்கணும், இதெல்லாம் அவங்க குடும்ப பிரச்சனை, அவங்களோட பர்சனல் பிரச்சனையை அவங்க தான் முடிச்சுக்கணும், முதல்ல நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே முத்துமலர் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவாங்க, தயவு செய்து எங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க, எங்களுக்கு வேறு யாரையுமே தெரியாது, நாங்கள் யாரோட உதவியும் இல்லாமல் எங்களுக்கு எங்கே போகிறது வரதுன்னு ஒன்றும் தெரியாமல் ஒரு வயசு பிள்ளையும் ஒரு வயசு பையனையும் வச்சுட்டு ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கேன், காவேரி குடும்பத்துலேருந்து நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே சித்தியும் பாட்டியும் இது என்ன கொடுமையாக இருக்குது, என் பேரனுக்கு இந்த மாதிரியே பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்டுருக்கு, இவளை கல்யாணம் பண்ணதும் போதும் அவன் சந்தோஷமாக இருந்தனால விட இந்த மாதிரி சித்திரவதை அனுபவிச்சனால தான் அதிகம், இதுங்க பாரு புதுசாக கிளம்பி வந்து இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இன்னொரு பிரச்சனை கிளப்பி இருக்குங்க, அவன் மாசமாக இருக்கான்னு தான் நல்லா விட்டு வச்சிருக்கேன், இல்லைன்னா வந்து என்னமோ பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்ன மாதிரி பாட்டி சொல்ல, நீ ஏமா டென்ஷன் ஆகுற, நீ கொஞ்சம் அமைதியாரு, என்ன ஏதுங்கிறத இவங்க பேசட்டும், நீ வேணா உள்ளே போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து விஜய் காவேரி 2 பேருமே சாரதா கங்கா பாட்டி 3 பேத்தையுமே கூப்பிட்டு காரில் இறங்குவாங்க. காரில் இறங்குனதுமே இவங்க 3 பேரும் இங்கே ஏற்கனவே வந்துட்டாங்கிறத பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி ஒரு செகண்ட் நிற்பாங்க. அதை சாரதா பார்த்ததுமே பயங்கரமாக பாஞ்சுக்கிட்டு முத்துமலர்கிட்ட போவாங்க. ஏண்டி உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, உன் உடம்புல எல்லாம் நல்ல ரத்தம் ஓடுதா, நீ எல்லாம் சோறு தான் திங்கிறியா, இப்படி என் மருமக வீட்டுக்கு எதுக்கடி வந்து என் மானத்தை வாங்குற, ஏற்கனவே நீ பண்ணதெல்லாம் பத்தாதா, கொடைக்கானல் எங்கள் மானத்தை மொத்தத்தையும் வாங்கிட்ட, நீ என் வீட்டுக்கு வரும்போது நான் என்ன உன்கிட்ட சொன்னேன், நீ யார் எனக்கு அக்காவா தங்கச்சியா, என் புருஷனை வந்து ஏமாற்றி எனக்கு துரோகம் பண்ணதும் பத்தாதுன்னு என் வீட்டுக்குள்ளே குடியிருக்கணும்னு வரையான்னு சொல்லி தானே உன்னை வீட்டிலேருந்து வெளியில் அடித்து துரத்துனேன், என் மக கூட இப்போ வந்துடலாம், உன் தொல்லையே வேண்டாம், உன் மூஞ்சியே பார்க்க வேண்டான்னு தானே நாங்கள் இங்கே வந்திருக்கோம், இப்படி நீ இங்கே எதுக்கு வந்த, உன்னை இதெல்லாம் பண்ண சொல்கிறது யார், முதலாவது எங்கள் வீட்டு அட்ரஸ் உனக்கு யார் கொடுத்தா அப்படின்ன மாதிரி சாரதா கேட்க, உடனே விஜய்க்கும் கோவம் வந்துடும், ஏங்க நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, எதுக்காக நீங்கள் கொடைக்கானல்லேருந்து இங்கே வந்தீங்க, இங்கே வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணதும் பத்தாதுன்னு இப்போ என் வீட்டுக்கு வேற வந்து இங்கே எல்லாரும் முன்னாடி வந்து ரொம்ப நீங்கள் அசிங்கமாக பண்ணிட்டு இருக்கீங்க, இது கொஞ்சம் கூட சரியில்லை, நீங்கள் எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே பாட்டி சொல்லுவாங்க,
என்னடா விஜய் இதெல்லாம் அசிங்கமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு எடுத்ததும் பத்தாதுன்னு நம்ம இந்த மாதிரி கேவலத்தையெல்லாம் வந்து அனுபவிக்கணுமா? 4 பேத்துக்கு அக்கம் பக்கம் தெரிஞ்சதுன்னா நம்ம குடும்பத்தோட மரியாதை எல்லாம் போயிடும். இவ்வளோ வருஷமும் நம்ம சம்பாரித்து வச்ச மொத்த மரியாதையும் போயிடும். இதெல்லாம் என்ன குடும்பம்? சாரதா, கொஞ்சம் கூட உனக்குலாம் அசிங்கமா இல்லையா? இப்படி தான் சம்மந்தி வீட்டு முன்னாடி நடந்துக்கிறதா? உன் புருஷனுக்கு உண்மையாலுமே 2 குடும்பம் இருந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ அம்மா, தயவு செய்து நான் மன்னிச்சிருங்க, இதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. அப்படியே தெரிஞ்சிருந்தனாலும் நான் அன்னைக்கே என்ன முடிவு பண்ணணுமோ பண்ணியிருந்திருப்பேன். இது எனக்கே பெரிய துரோகமாக தான் இருக்குது. பத்தாத குறைக்கு இந்த பொம்பளை அங்கேருந்து இங்கே வந்து என் சம்மந்தி வீட்டு முன்னாடி இப்படியெல்லாம் மானத்தை வாங்குவான்னு நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவே இல்லை. என் கெட்ட நேரம் என்னமோ தெரில, உங்கள் முன்னாடியெல்லாம் இப்படி அசிங்கப்பட்டு நிற்கணுன்றது என் தலையெழுத்து போல இருக்குது. அந்த ஆள் பண்ணி வச்ச வேலைனால இப்போ எவ்வளோ பேர் அசிங்கப்பட வேண்டியதாக இருக்குது. நான் அசிங்கப்பட்டு, என் பிள்ளைங்கள்லாம் அசிங்கப்பட்டு, எங்கள் குடும்பத்தெல்லாம் 4 பேர் கேவலமாக காரி துப்புற அளவுக்கு ஆயிடுச்சு. முதல்ல இங்கேருந்து வெளியில் போடி அப்படின்ற மாதிரி முத்துமலரை வந்து சாரதா சொல்ல, உடனே பாட்டியும் தாத்தாவும், சாரதா நீங்கள் தயவு செய்து கோவப்படாதீங்க, இப்படி அவங்க அடிக்கவெல்லாம் போனீங்கன்னா அப்யூஸில் வந்துட்டு தேவையில்லாத கேஸ் போட்டுருவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருமா அப்படின்ற மாதிரி தாத்தா சாரதா சொல்லுவாங்க. எப்படிங்க ஐயா பொறுமையாக இருக்க முடியும்? இவங்க பண்ணுறது சரியா நீங்களே சொல்லுங்களேன். ஏற்கனவே அந்த ஆள் பண்ண துரோகத்தை தாங்க முடியாமல் நான் தூக்கு மாட்ட போய் என் பிள்ளைங்களுக்காக நான் வாழணும்னு முடிவெடுத்திருக்கேன். இப்போ பத்தாத குறைக்கு இங்கேயும் அங்கேயும் போய் எங்கள் மானத்தை வாங்கிட்டு இருக்கு. ஏற்கனவே எங்கள் வீட்டில் வந்து உட்காந்து ஹவுஸ் ஓனருக்கெல்லாம் தெரிஞ்சு அவங்கெல்லாம் இப்போ தான் காரி துப்புனாங்க. இந்த மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்டு இருந்தால் நீங்கள் வீடு காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. கங்கா வேற மாசமாக இருக்கா, மருமகனும் வேற அங்கே மலேசியாவில் இருக்காரு. எத்தனை பிரச்சனையை தான் நான் பார்க்குறது? இவ பாட்டுக்கு ஈஸியாக இங்கேயும் அங்கேயும் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் அந்த பையன்கிட்ட போவார். ஏய், உண்மையை சொல்லு, இதெல்லாம் உன்னை பண்ண சொல்லி தூண்டி விடுறது முதல்ல யார்? முதல்ல உங்களுக்கு எப்படி சென்னை அட்ரஸ் தெரியும்? அப்படியே வந்துட்டு அத்தை வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சிருந்தாலும் இங்கே வரதுக்கு எப்படி உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது? இந்த அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்ற மாதிரி அந்த பையனை கேள்வி கேட்டுட்டு அப்படியே திரும்பி வந்து அன்பையும் முறைப்பார். உடனே அன்பு சொல்லுவார், என்ன விஜய், நீ ஏன் பக்கம் திரும்பி அப்படியே முறைக்கிற? இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன சித்தப்பா, உங்களை நான் எதுவுமே கேட்கலையே, நீங்களா ஏன் முந்திக்கிட்டு வரீங்க? இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி. ஏற்கனவே வந்துட்டு காவேரி வீட்டு விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது போக இந்த ஃபேமிலி வேற இங்கே வந்திருக்காங்க. இதுக்கும் உங்களுக்கும் காரணம் இல்லைன்றதை நான் எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அன்பு வந்து அந்த பொம்பளை கிட்ட கேட்பாங்க, ஏம்மா நீ முன்ன பின்ன என்ன என்கிட்ட ஏதாவது பேசியிருக்கேன், என்னை பார்த்துருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க என்ன, இன்னைக்கு தான் நான் உங்களை பார்க்குறேன், இன்னைக்கு தான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். தம்பி, இவருக்கும் நாங்கள் இங்கே வந்ததுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. நீங்கள் தயவு செய்து உங்கள் குடும்பத்துக்குள்ளே சண்டை போடாதீங்க. நாங்கள் நியாயம் கேட்டு மட்டும்தான் வந்திருக்கோம். யாரு கூடவும் சண்டை போடவும் வரல, யாரு கூடயும் வந்து பிரச்சனை பண்ணவும் வரல அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் நீங்கள் நோண்டி விட்டீங்கன்னு சொல்லலை, ஆனால் வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி நின்று உங்களோட சப்போர்ட்டோட இதெல்லாம் பண்ணுறது யார்? இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியாமலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் கேட்க, உடனே காவேரி சொல்லுவாங்க, இதெல்லாம் அந்த பசுபதியோட வேலையாக தான் இருக்கும். அந்த ஆள் தூண்டி விட்டு தான் இத்தனையும் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய், பசுபதி உங்கள் சம்மந்தி தானே, அவர் உங்ககிட்ட இதை பற்றி எதுவுமே பேசலையா, எதுவுமே சொல்லலையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை விஜய், என்னை நம்பு தம்பி, நீ நான் அந்த மாதிரிலாம் யார்கிட்டையும் பேசலை. பசுபதி கிட்டலாம் பேசி ரொம்ப மாதம் ஆகுது, நான் பேசவே கிடையாது. என் பையனே நிலைமை சரியில்லாமல் இருக்கான், இதில் வேலை அவர் கூட வேலை நான் உறவாடணுமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி அன்பு ஒரு பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உடனே பாட்டி, ரொம்ப நல்ல குடும்பத்தில் பொண்ணு எடுத்திருக்க விஜய், இப்படி ஒரு கல்யாணம் உனக்கு தேவையா சொல்லு? நீ தனியாக இருந்தப்போ கூட சந்தோஷமா இருந்தடா, இப்போ கல்யாணம் பண்ணது இவங்க வீட்டு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்கியா? இது என்னடா, ஒரு நாள் நீ சந்தோஷமா இருந்தேன்னா 1 மாதம் வந்து பிரச்சனையை அனுபவிக்கணும் போல இருக்கு. எப்போ பார்த்தாலும் பசுபதி பசுபதி பசுபதியால் பிரச்சனை வந்துச்சு, பசுபதி அதை பண்ணிட்டான், பசுபதி இதை பண்ணிட்டான்றது காவல் காக்கிறதே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இருக்க. இதுக்கு தான் நீ கல்யாணம் பண்ணியாடா, அதுவும் அந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சித்தி, நல்லா சொன்னம்மா, எனக்குமே இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. இவங்க ஃபேமிலிலாம் பார்த்தாலே எனக்கு கோவம் தான் வருது. இதெல்லாம் என்னங்க, உங்களுக்கு சுத்தமாக கொஞ்சம் கூட அறிவு கிடையாதா? இப்படி தான் வந்து சம்மந்தி வீட்டு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்களான்னு கேட்க, அம்மா சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. இந்த பொம்பளை இந்த மாதிரி அவங்க பையனையும் பொண்ணையும் கூட்டிகிட்டு இங்கே வந்து பிரச்சனை பண்ணுவான்னு சத்தியமாக தெரியாது. இப்படிலாம் இது பிரச்சனை பண்ணுன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கொடைக்கானலை வச்சு அந்த பிரச்சனையை முடிச்சிருப்பேன். பங்கு தானே கேட்குறேன், எப்படியோ போய் தொலைங்க, அந்த காசை எடுத்துட்டுன்னு மூஞ்சில் விட்டு வீசிட்டு போயிருந்திருப்பேன். எத்தனையோ போச்சு. என் புருஷன் நல்லா இருந்த காலத்தில் எத்தனையோ வாங்கி திங்காமலாம் இருந்திருப்பாங்க. என் புருஷனே போயிட்டான், எனக்கு துரோகம் பண்ணிட்டான், இந்த லட்சணத்தில் இந்த காசு பணம் தான் முக்கியமானு சொல்லிட்டு நான் அதை பெருசாக எடுத்துருந்துருக்கவே மாட்டேன். ஆனால் இவங்க வேணும்னே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தோணுது.
இதுக்கு பின்னாடி நிறைய சூழ்ச்சி இருக்குது அப்படின்ன மாதிரி சாரதா சொல்ல, உடனே பாட்டி உங்கள் சூழ்ச்சியெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் இடத்துல போய் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நீங்கள் இதெல்லாம் பேச தேவையில்லை, 4 பேத்துக்கு தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு தான் அசிங்கம், ஏற்கனவே 4 பேத்துக்கு வந்து காற்று வாக்கில் போக ஆரம்பிச்சிருச்சு, பத்தாத குறைக்கே நீங்கள் டேரெக்டாக வந்து இறங்கி ப்ரூஃப் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே அன்பு சொல்லுவார், ஏங்க இவங்கள பார்த்தாலும் பாவமாக தான் தெரியுது, கத்தார்லேருந்து இங்கே வந்திருக்காங்க, அந்த பொண்ணையும் பையனையும் வச்சுட்டு இவங்களும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்காங்க, பேசாமல் நீங்கள் பங்கு கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே, ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ன மாதிரி கேட்க, உடனே விஜயும் காவேரியும் உங்களுக்கு என்ன இதில் சம்மந்தம் இருக்குது, அது அவங்க ஃபேமிலி விஷயம், அவங்க பேசி தீர்த்துக்கிட்டோம் சித்தப்பா, நீங்கள் எதுவும் இதில் தலையிட வேண்டாம், இதுலையே தெரியுது இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றது, இதுக்கு பின்னாடி இருக்கிற நாடகத்தை மட்டும் நான் கண்டுபிடிச்சேன், யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இனிமேல் நான் கொடுக்கறத மட்டும் பாருங்க அப்படின்ன மாதிரி விஜய் சொல்கிறாரு. உடனே விஜய் கேட்பாரு முத்துமலர்கிட்ட போய், இப்போ கடைசியாக கேட்குறேன், உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக பேசுங்க, இங்கே போகிறது அங்கே போகிறது அந்த பிரச்சனை பண்ணுறது இதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது, உங்களோட என்ன பிரச்சனைங்கிறத மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ன மாதிரி விஜய் முத்துமலரை கேட்க, அவங்க உடனே சொல்லுவாங்க, ஏன் தம்பி நாங்கள் அந்த வீட்டை வந்து விற்கக்கூடாது, எதுவும் வாடகைக்கு விடக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கினதுக்கு காரணம் வந்து நீங்கள் எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான், அதுக்காக வந்து அந்த வீட்டை விற்கவே கூடாதுங்கிற மாதிரி கிடையாது, அந்த வீட்டை இப்போ உடனே விற்று அதில் வர பங்கை வந்து எனக்கும் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும், என் பிள்ளைங்களும் இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்குங்க, அதுங்களுக்கும் எதிர்காலம்னு ஒன்று இருக்குல்ல, அதையும் பார்க்கணும்ல, அவங்களுக்கான பங்கு அவங்களுக்கு சேர வேண்டிய உரிமை வந்து கண்டிப்பாக கிடைச்சே தான் ஆகணும் அப்படின்ன மாதிரி சொல்ல, இப்போ என்ன உங்களுக்கு காசு தானே பிரச்சனை, அதுக்கு என்ன விஷயங்கிறத சொல்லுங்கள், எவ்வளோ கேஷ் வேணுங்கிறத சொல்லுங்கள், நான் நாளைக்கே வந்துட்டு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், இதுக்கு மேலே வந்துட்டு காவேரி குடும்பத்திலையோ இல்லை வந்து சாரதாத்தையோ நீங்கள் கஷ்டப்படுத்தணும், இதை வச்சு கேம் ப்ளே பண்ணி அவங்கள காயப்படுத்தணும்னு மட்டும் நினச்சிங்க, நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே சித்தியும் பாட்டியும் கேட்பாங்க, ஏண்டா இவங்க பிரச்சனைக்கு, இவங்க 2 குடும்ப பிரச்சனைக்கு, 2 பொண்டாட்டி பிரச்சனைக்கு நீ எதுக்காக காசு தரணும், இதுக்கு தான் நீ சம்பாதிக்கிறியா, ஏன்னா நம்மளும் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறோம், சும்மாவா காசு வருது, என்னமோ வள்ளல் மாதிரி தூக்கி கொடுக்குறவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிற, என்னடா நினச்சிட்டு இருக்க விஜய் அப்படின்ன மாதிரி சித்தி கேட்க, என்ன சித்தி இப்போ காசு பணத்தை பற்றிலாம் பேசுகிற நேரம் கிடையாது, என் பொண்டாட்டி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவள் திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை பற்றியே பேசிக்கிட்டு அவளோட சுச்சுவேஷனையும் நான் புரிஞ்சுக்கணும், அவள் திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறத என்னால் பார்க்க முடியாது, இதுக்கான ஒரே சொல்யூஷன் அந்த வீட்டுக்கு உண்டான பணத்தை வந்து இவங்களுக்கு நான் கொடுக்கறது தான், இப்போ நான் செட்டில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ன மாதிரி சொன்ன, உடனே சாரதா சொல்லுவாங்க, சேச்சா வேண்டாம் தம்பி, இந்த அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, இதுக்கு மேலே உங்கள் பணத்தை வாங்கி நான் கொடுத்தேன்னா அது எனக்கு அசிங்கம், நான் உயிரோட தானே இருக்கேன், இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு, அந்த வீட்டை விற்று அதில் வர காசை வந்து உங்களுக்கு பங்கு கொடுக்கணும் அவ்வளோதானே, அந்த பங்கை கொடுத்துட்டா இவங்க நல்லா இருந்துருவாங்களா, என் சாபத்தோடு தான் இருக்க போகிறாங்க, இவங்க அந்த பங்கை கொடுத்தா மட்டும் இவங்க நல்லாவே இருக்க போகிறது கிடையாது, இப்போ சொல்கிற விஜய் காவேரி நான் உனக்கும் சொல்லிக்கிறேன், இந்த வீட்டை நீ விற்கவும் வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், வாங்கவும் வேண்டாம், அந்த வீடு எப்படியோ போய் தொலையட்டும், அந்த வீடை உடனே யாருக்காவது கைமாத்திரி விடுறதுக்கான பிளானை மட்டும் தயவு செய்து பண்ணுங்க, எவனோ ஒருத்தனுக்கு அந்த வீட்டை விற்றுட்டு அதில் வர பங்கை இதுங்க மூஞ்சில் தூக்கி வீசிடலாம், அந்த வீட்டோட ஞாபகம் மட்டும் நம்மளுக்கு எதுக்கு, அந்த ஆள் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு போயிருக்கான், அந்த வீட்டோட ஞாபகத்தை வச்சு நம்ம வாழ்நாள் முழுக்க கஷ்டத்தையும் கலங்கத்தையும் அனுபவிக்க வேண்டாம், இனிமேல் நம்ம மேற்கொண்டு கொடைக்கானல் பக்கமும் போகிறது கிடையாது, அந்த ஊரில் எப்படியெல்லாம் நல்லா வாழ்ந்தோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அசிங்கப்பட்டு வந்தாச்சு, இனிமேல் எனக்கு கொடைக்கானலும் வேண்டாம், அந்த கொடைக்கானல் இருக்க மகாநதி வீடும் வேண்டாம், உடனே அது விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அதில் வர பணத்தை இந்த நாய்களுக்கு தூக்கி நான் எரிஞ்சிட்டு போயிடுறேன், இதுங்க மூஞ்சியை பார்க்குறக்கே எனக்குலாம் அருவருப்பாக இருக்குது, காசுக்காக எவ்வளோ கேவலமாக நடிக்கிறீங்க, நீங்களாம் மனுஷங்களா, நீ உண்மையை சொல்லு, மனசாட்சியோட தொட்டு சொல்லு, இதுக்கு பின்னாடி உனக்கு யாரோ இருக்காங்க, பசுபதி இல்லைங்கிறத சொல்லு அப்படின்ன மாதிரி சாரதா ரொம்ப முத்துமலர்கிட்ட கோமா கேட்க, உடனே முத்துமலர் சொல்லுவாங்க, இல்லைங்க அக்கா, பசுபதி அண்ணா கிட்டலாம் நான் பேசவே கிடையாது, உங்களோட வீட்டு அட்ரஸ்லாம் நான் அக்கம் பக்கம் விசாரித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, எனக்கு தேவை என் பிள்ளைங்களுக்கான உரிமையும் அந்த பங்கும் மட்டும்தான், அதை கொடுத்துட்டீங்கன்னா நான் ஏன் தொந்தரவு பண்ண போகிறேன் சொல்லுங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே விஜய் சொல்லுவார், இல்லைத்த கண்டிப்பாக இப்போ கொடுக்க முடியாது, இவங்களுக்கு கொடுக்கவும் கூடாது, இந்த அளவுக்கு இவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது, ஏதோ ஒரு ட்ராமா இருக்குது, முதல்ல நம்ம அதை கண்டுபிடிக்கணும், காவேரி இப்போ வந்துட்டு அந்த வீட்டை விற்கிறதுக்கான ஏற்பாடு பண்ண வேண்டாம், இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டை விற்கணும், ஒருவேளை நாங்கள் அதெல்லாமே கண்டுபிடிச்சி கன்ஃபார்ம் ஆகி ஸ்டில் அது அவங்க உரிமைக்கும் அந்த பங்குக்கும் நீங்கள் ஏற்றவங்க
பண்ணுவாங்களான்னு பார்த்துட்டு தான் நாங்கள் கொடுக்க முடியும். நீங்கள் எவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணுறீங்கன்னா அந்த பசுபதி பண்ணாமல் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இது எல்லாமே அந்த ஆளோட வேலை தான் எனக்கு தோணுதுன்னு விஜய் சொல்ல உடனே காவேரி சொல்லுவாங்க, கரெக்ட் விஜய், எனக்கும் அதே தான் தோணுது. இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்கன்னா யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் கண்டிப்பாக பண்ண முடியாது. நம்ம வீட்டு அட்ரஸ் யாருக்கு தெரியும் சொல்லுங்கள்? சென்னை அட்ரஸ் கண்டுபிடிச்சி இங்கே இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணுறாங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆள் மட்டும்தான். இது என்ன ஏதுங்கிறத முதல்ல நம்ம விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவார். உடனே விஜய் முத்துமலர்கிட்ட, எனக்கு ஒரு மாதம் டைம் கொடுங்க, நீங்கள் 1 மாதத்துக்கு அப்புறம் என் வீட்டுக்கு இதே டேட்டில் வாங்க, நாங்கள் அதுக்குள்ளே எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடுறோம். ஒருவேளை எங்கள் மாமாவுக்கு நீங்கள் 2வது ஒய்ஃபு, இந்த பையனும் பிள்ளையும் அவரோட குழந்தைங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த சொத்துல பங்கு கண்டிப்பாக நானே உங்களுக்கு வாங்கி தரேன். அது வரைக்கும் நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, சம்மதமா அப்படின்ற மாதிரி விஜய் கேட்பாரு. உடனே முத்துமலரும் அந்த பையனும் பயங்கரமாக தடுமாறுவாங்க. அதுலேயே விஜய்க்கும் காவேரிக்கும் செம்மையாக டவுட் வந்துடும். இது கண்டிப்பாக அந்த பசுபதியோட வேலை தானே. உடனே அன்புவை பார்த்து முறைச்சிட்டு, இதுக்கு சீக்கிரமாக முடிவு கட்டுறேன்னு சொல்லி விஜய் சொல்லுவார்.